கேப்டன் கொடுக்கப்பட்டதை பறிக்கணும். என்ன தர்சிகா, நீங்க தப்பும் பண்ணுவீங்களா? ஆனா அந்த தப்ப உணர்ந்து அதிகாரமா யாரும் என்ன கேட்க கூடாது, கேப்டன் மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன தர்சிகா இதெல்லாம் நியாயம்? ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னம்னா, கிச்சன் இன்சார்ஜ் வந்து தர்சிகா, ஆனா குக்கிங் டீம் வந்து விஜய் விசாலு, முத்துக்குமரன், பவித்ரா இவங்க தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தர்சிகா கிச்சன் இன்சார்ஜ் தானே, காலையில எந்திரிச்ச உடனே குக்கிங் டீம் கேட்காம வடையை போட்டாங்க. சரி, அது கூட அக்செப்டன்ஸ், எல்லாருமே வடையை சாப்பிட்டுட்டாங்க, ஓகே. அதுக்கப்புறம் 2-3 டைம் குக்கிங் டீம்ல போய் இவங்க வந்து குக் பண்றாங்க. அது காரணம் என்னன்னா, விசால் அங்க இருக்காப்ல, விசால் ஹெல்ப் பண்றாங்க. ஆனா கேப்டன் என்ன பண்றாங்க, குக்கிங் டீம்ல குக் மட்டும் தான் பண்ணணும், நீங்க போய் தலையிடக்கூடாது அப்படின்னு 4-5 டைம் சொல்லிட்டாங்க. அப்படியும் தர்சிகா கேட்காம அவன் கிடக்குறான் பிடிப்பைய ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சும்மா தானே இருக்கும், போய் ரவா லட்டு செய்வோம் அப்படின்ட்டு 17 ரவா லட்டு செஞ்சிருக்காங்க. அப்போ ஜெஃப்ரி வந்து வேகமா கோவப்பட்டு, இப்ப யாராவது என்னோட போட்டோ அந்த பேட்சை எடுக்கிறீங்களா இல்ல நான் எடுக்கவா, அதாவது கேப்டன் கொடுத்திருக்க 3 பேட்ச், அந்த 3 பேட்ச் எடுத்துல கேப்டன் பதவியில இருந்து நீக்கிடுவாங்க, ஏன் அதை எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து ஆர்ஜே ஆனந்தி, அன்சிதா எல்லாருமே சத்தம் போடுறாங்க. அதுல சௌந்தர்யா கூட வேமா நான் போய் பேட்ச் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன காரணத்துக்காகனா, அந்த இடத்துல ஜெஃப்ரி சொல்றான், இந்த இடத்துல என்ன கேப்டனா ஒரு கூட மதிக்க முடியுங்க, நான் காலையில இருந்து 5 டைம் அவங்களோட சொல்லிட்டேன் குக்கிங் டீம் கூட போகாதீங்க போகாதீங்கன்ட்டு, ஆனா அது என் பேச்சை கேட்கவே முடியாங்க. இதே வேற ஒரு கேப்டன்சினா இந்நேரம் கேட்டிருப்பாங்கல்ல, அப்பனா என்ன மதிக்கல தானே, அப்பனா நான் கேப்டனுக்கு சரியில்லை தானே, நீங்க எடுக்கிறீங்களா நானே என்னோட பேட்சை எடுக்கவா அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறான். உடனே முத்து என்ன பண்றான், வாங்க வாங்க மீட்டிங் போடுங்க அப்படின்ட்டு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங்ல ஆளாளுக்கு அவங்க கருத்தை சொல்றாங்க. அதுல சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவளுக்கு சுகர் கிரேவிங்கா இருந்தது, அதனாலதான் நான் போய் எடுத்தேன் அப்படின்னு அவளே தப்ப ஒத்துக்கிறா, அதனால தண்டனை அவளுக்கு தான், மத்தவங்களுக்கு யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அன்சிதா என்ன சொல்றாங்க, நீ இந்த 17 ரவா லட்டு எடுத்தல, அதுக்கு உனக்கு தண்டனை அந்த 17 ரவா லட்டு நீ தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு தர்சிகா கூட கொஞ்சம் கோவப்படுறாங்க. என்னது, நான் தான் தப்பா ஒத்துக்கிட்டேன்ல, மறுபடியும் எனக்கு வந்து இந்த 17 லட்டு நான் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு வந்து சொல்றது எனக்கு ரொம்ப ஹேட் ஆகுது, ஏன்னா இது வந்து நான் உங்களுக்கு தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்படியே சண்டை போட்டு இருக்கல. ஆக்சுவலி வந்து தர்சிகா மேல தப்பு தான், தப்பா ஒத்துக்கிட்டாலுமே வந்து ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாங்களே, அதான் அங்க யாருக்கும் பிடிக்க முடியுது. அதைத்தான் வந்து தர்சிகா பவித்ராட்ட சொல்றாங்க. மறுபடியும் பவித்ரா தர்சிகாட்ட சண்டை போடுறாங்க. இவ்வளவுதாங்க பிரச்சனை. இதனால ஜெஃப்ரி தான் பாவம், தான் கேப்டனா இருந்துமே தன்னை யாரும் மதிக்க முடியாங்க அப்படின்ட்டு ஜெஃப்ரிக்கு தாங்க அந்த கோவம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, கிச்சன் இன்சார்ஜ் இருந்த தர்சிகா குக்கிங்ல போய் சமைச்சது தப்பா இல்ல குக்கிங் டீம் தர்சிகாவை அலோ பண்ணது தப்பா அப்படின்னு உங்களுக்கு எது தோணுதா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.